முதல்ல இப்போ தொடக்கமே ரொம்ப குதூகலமாக இருக்குது இந்த மார்ச். ஆமாம், அது மட்டும் அல்லாது சுப முகூர்த்தங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் 1ஆம் தேதி முகூர்த்தம், அடுத்து 2ஆம் தேதியும் நல்லா இருக்குது முகூர்த்தம் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், 7, 8, 24, 20, 27 மொத்தம் எத்தனை முகூர்த்தம் அப்படின்னா 7 முகூர்த்தங்கள். அது சிறப்பு. ஒன்று பண்டிகை அப்படின்னு பார்த்தா இதில் மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி இது எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அதே போல் 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை ஹோலி பண்டிகை. இது அரசு விடுமுறை அன்று. இப்போ நம்ம பக்கம் இல்லாட்டியும் கூட ஹோலி எல்லாமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம். அடுத்து 25/3/2024 திங்கட்கிழமை பங்குனி உத்திரம், முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு நல்ல தினம். 29/3/2024 புனித வெள்ளி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் ஹாலிடே தான். இது இத்தனை சிறப்புகள் மிகுந்த மாதம் தான் இந்த மார்ச் மாதம். மகர ராசி பெருமக்களே, மார்ச் மாத பலன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக நாம் இந்த பலன் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறத தயவு செய்து கவனமாக கேட்கணும். நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மார்ச் மாதம் 30 நாளுக்கு மட்டும்தான் சொல்கிறோம். ஆமாம், ஏற்கனவே எங்களுக்கு 7.5 சனி நடக்குதுங்க, இதில் போய் என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த மகர ராசி பெருமக்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அப்புறாணி பையனை மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் எங்கே விட்டாலும் சரி, அது தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு விட்டாலும் சரி, தண்ணி இருக்கிற ஊரில் விட்டாலும் சரி, அந்த இடத்துல எப்படி பொழப்பு நடத்தணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரே ராசி யார் அப்படின்னா இந்த மகர ராசி தான். எங்கே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிறாங்களே சார், இந்த மாதிரி எல்லாம் சாமி சொல்கிறாங்க, என்ன 7.5 சனி அப்படி இப்படின்னு, அதெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆமாம், ஏன் பண்ணாது அப்படின்னா பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. ஒரு வேளை உங்களுக்கு லக்கணம், அது ஜாதகத்தை பார்க்கணும். லக்கணம் மேச லக்கணமாக இருக்குங்க, எனக்கு இந்த ராசியாக இருக்குது அப்படின்னா அது சிரமம்தான். சிம்ம லக்கணமாக இருக்குது, இந்த ராசியாக இருக்குது, மகர ராசியாக கண்டிப்பாக சிரமந்தாங்க. ஆமாம், கடக ராசியாக இருக்குது அப்படின்னாலும் சிரமம். அது உங்கள் ஜாதகத்தை அனுசரித்து பொதுவாக ராசியின் அடிப்படையில் சனி பகவான் உங்களுக்கு நல்லவன், அவ்வளோதான் சுருக்கமாக சொல்கிறேன். சரிங்களா? சரி, அதுக்காக எல்லாரும் அதை போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம சொல்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், 30 தினங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன், வேறு ஒன்றும் கிடையாது. 30 தினங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த 30 தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆமாம், இது தானே பிரச்சனை உங்களுக்கு. இப்போ இந்த 30 நாளுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருமா, ஆயிராதா, ஏற்கனவே பொண்ணு பார்த்தோம், எதுவும் ஏகப்பட்ட பொண்ணு பார்த்தா ஒன்றும் நிச்சயம்தான் ஆச்சே தவிர கல்யாணமே ஆகலை, தட்டிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும், பயப்பட வேண்டாம். சரியா? ஆமாம். சரி, வியாபாரம் போக்குவரத்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, கடந்த மாதம் இருந்ததை விட இப்போ சிறப்பாக இருக்கும். சுருக்கமான வழி இதுதான். அதை போய் டெவலப் பண்ணாதீங்க தயவு செய்து. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்குங்க, போன மாதம் இருந்து கொஞ்சம் கையை கடிச்சிச்சு, இந்த மாதம் கையை கடிக்காது, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்க, வேறு பொதுவாக நாங்கள் வண்டி வாங்கணும், போக்குவரத்து, வீடு இதெல்லாம் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கணும். கொஞ்சம் மூமெண்ட் ஸ்லோவாக இருக்கும். லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக தான் இருக்கும், பவர் இருக்காது. ஆமாம், ஹை வோல்டேஜ் அப்படின்னா பவர் பளிச்சுன்னு இருக்கும் முன்னாடி. அப்போ சிறப்பு இல்லையா அப்படின்னா சிறப்பு இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகாது. ஆமாம், அதில் போய் 80 கிலோமீட்டர் வேகத்தை எதிர்பார்க்காதீங்க தயவுசெய்து. நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு நினச்சிங்களோ அங்கே போயிடுவீங்க. ஆனால் கொஞ்சம்
லேட்டாகும், அவ்வளோதான். 1 மணி நேரத்தில் போகக்கூடிய விஷயத்த ஒரு 2.5 மணி நேரத்தில் போய் அடைவீங்க, அவ்வளோதானே, வேறு ஒன்றும் கிடையாது. ஆக வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம், திருமணம் செய்யலாம், எல்லாமே நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் காலதாமதமாகும், அவ்வளோதாங்க. இந்த 30 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குது, அதை போய் மெனக்கிடக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக அதை முடிச்சிடணும், அப்படி பண்ணிடுவோம்னா அது செலவு கூட, அது தன்னால் நடக்கும், இயற்கையாக நடக்கும். மேகம் கருத்து இருக்குது, மழை வருமா வராதா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. கண்டிப்பாக மழை வரும். எவ்வளவு பெய்யும், நான் கண்டிப்பாக மழை வரும், உழவு மழை வருமா அப்படின்லாம் கேட்காதீங்க. ரொம்ப அதிகமாக வேணும் மழை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக மழை இருக்குது, அவ்வளோதான். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை இல்லை, சுமாரான மழை தான் இந்த மாதத்தில். அதனால் நிதானம் சற்று தேவை, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. நன்றி, வணக்கம்.